அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் மாணவர் அமைப்பினரிடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் மாணவர் அமைப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாணவரிடையே இந்த மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. உருட்டுக்கட்டைகள், நாற்காலிகளை கொண்டு மாறி மாறி மாணவர்கள் தாக்கிக் கொண்டதால் அந்த பகுதியில் பதற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. கலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க மாணவர்களுக்கிடையே இந்த மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதாம். அவரிடம் பேசலாம். வணக்கம் சதாம். மாணவர்களிடையே இந்த மோதல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? வணக்கம். அதாவது இந்த கோழிக்கோடு மாவட்டத்தில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் ஆதரவு மாணவர் அமைப்பிற்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு இடையிலான கலை விழா நடைபெற உள்ளது. மாலா பகுதியில் அமைந்துள்ள ஒரு கல்லூரி இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த வேளையில் காங்கிரஸ் ஆதரவு மாணவர் அமைப்பாளர்கள் மற்றும் KSU மாணவர்களும் கம்யூனிஸ்ட் ஆதரவு மாணவர் அமைப்பாளர்களும் அதே போல SFI மாணவர்களும் மோதிக்கொண்டனர். அவர்கள் உருட்டுக்கட்டைகள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் இரு தரப்பினரும் மோதிய தகவல்கள் அறிந்த போலீசார் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் பின்னர் இந்த சம்பவத்திற்கு வந்தனர். குறைந்த அளவு போலீசாரை கல்லூரி வளாகத்திற்கு சென்றதால் இரு தரப்பினரையும் போலீசார் கட்டுப்படுத்த முடியவில்லை. இருப்பினும் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் விழாவுக்கு அமைக்கப்பட்டிருந்த நாற்காலிகள் சேதமடைந்த காயமடைந்த இரு தரப்பு மாணவர்களும் திருச்சூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற மோதல் காரணமாக கலை விழா தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதே போல இது குறித்த காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதா.